நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ கேஜை ஈஸியாக நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி. நடத்த முடியும். அதில் ஃபஸ்ட்டு வெர்னியர் கேலிபர் பார்ப்போம். வெர்னியர் கேலிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று மெயின் ஸ்கேல், இன்னொன்று வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்னால் நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண ஸ்கேல். சாதாரண ஸ்கேலில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்குமா, 0 3 4 ஒரு பெரிய கோடு, 1 2 3 4 1. ஓகேங்களா? அப்போது மெயின் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 0 to 1 அதுதான் 1 சென்டிமீட்டர். அப்போ மெயின் ஸ்கேலை வச்சு நம்ம லீஸ்ட்டாக எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, லீஸ்ட்டாக இந்த 0க்கும் 1க்கும் இல்லை இந்த ஒரு கோடு இதான் 1 மில்லிமீட்ரு. அப்போ நம்ம லீஸ்ட்டாக 1 மில்லிமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். அப்போ மெயின் ஸ்கேலுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா, மெயின் ஸ்கேலுடைய லீஸ்ட் கவுண்டு 1 மில்லிமீட்டர். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது வெர்னியர் ஸ்கேலு. வெர்னியர் ஸ்கேலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, மெயின் ஸ்கேலும் இருக்கும், வெர்னியர் ஸ்கேலும் இருக்கும். அப்போ மெயின் ஸ்கேல்லே தான் வெர்னியர் ஸ்கேலும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 0 1 2 3 4 பெரிய கோடு 1 2 3 4 1. ரைட்டா? இதில் தான் வெர்னியர் ஸ்கேலும் இருக்கும். வெர்னியர் ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இதில் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, இப்போ மெயின் ஸ்கேலில் 0லேருந்து 0 ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது மெயின் ஸ்கேல்லையும் 0ல் இருக்குது, வெர்னியர் ஸ்கேல்லையும் 0ல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். அப்போது மெயின் ஸ்கேலில் 0, வெர்னியர் ஸ்கேல்லையும் இது 0ன்னு வச்சுக்கோங்க. இது 0. அப்போ மெயின் ஸ்கேலில் 0, வெர்னியர் ஸ்கேலில் 0வும் கோயின்சிட் ஆகிருக்கு. ஆனால் மெயின் ஸ்கேலில் 9 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஆனால் வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, எத்தனை கோடு இருக்குது, 10 கோடு இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெயின் ஸ்கேலில் உள்ள 9 டிவிஷன், எம்எஸ்டியில் உள்ள மெயின் ஸ்கேலில் உள்ள 9 டிவிஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, வெர்னியர் ஸ்கேலில் உள்ள 10 டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம். 9 டிவிஷன் இருக்கிறது, 10 டிவிஷன் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் கூட இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அப்போ மெயின் ஸ்கேலில் உள்ள 9 டிவிஷன் 10 ஸ்கேலில் உள்ள வெர்னியர் ஸ்கேலில் உள்ள 10 டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடுறேன். இப்போது இதுலேருந்து கொண்டு வரேன் பாருங்கள். இப்படி கொண்டு வரேன்னா 9 MSD இஸ் ஈக்குவல் டு 10 VSD. அப்போது இதுலேருந்து ஒரு VSD நம்ம கண்டுபிடிக்க முடியும். 10 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 9/10 MSD இஸ் ஈக்குவல் டு 1 VSD. 10 கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ எப்படி வெர்னியர் ஸ்கேலுக்கு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது? லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா, லீஸ்ட் கவுண்ட் இஸ் 1 MSD மைனஸ் 1 VSD. அப்போது 1 MSD மைனஸ் 1 VSD, 1 VSDக்கு பேர் நம்ம என்ன வச்சுக்கிறோம், 9/10 MSD. இதுதான் லீஸ்ட் கவுண்ட். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் 1 MSD ரெண்டே காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 9/10. அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்டி மெயின் ஸ்கேலுடைய ஒரு டிவிஷன் 10 மைனஸ் 1/10. அப்போ எல்சி இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்டி 1/10. அது என்ன எம்எஸ்டி? மெயின் ஸ்கேலுடைய ஒரு டிவிஷன். அதாவது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். மெயின் ஸ்கேலில் உள்ள ஒரு டிவிஷன் எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர் இன்டு 1/10 நமக்கு என்ன வரும்? 0.1. அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர். ரைட்டா? அப்போ லீஸ்ட் கவுண்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதனுடைய டயாமீட்டரை எப்படி சார் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, இப்போ நான் இதை ரஃப் பண்ணிடுறேன். டயாமீட்டருக்கு என்ன ஃபார்முலானா, மெயின் ஸ்கேலில் உள்ள ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேலுடைய கோஇன்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட். ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம எரரையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள்.
ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸே போட வேண்டாம், மைனஸ் எரர்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்சி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் மைனஸ் எரர் அப்படின்னு போட்டுக்குங்க. மைனஸ் எரர் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை நெகட்டிவ் எரரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், மைனஸ் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் எரர், பாசிட்டிவ் வேல்யூ கூட நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், மைனஸில் பட்டு மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் எதுக்கான ஃபார்முலா, டயாமீட்டருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் கேட்பாங்க, வெர்னியர் ஸ்கேலோட டயாமீட்டர் கேட்பாங்க. டயாமீட்டருக்கு நம்ம ஒன்றும் இல்லை, மெயின் ஸ்கேலுடைய ரீடிங்கு ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேலுடைய கோஇன்சிடென்ஸ். அது என்ன சார் வெர்னியர் ஸ்கேலோட கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா, நான் முதலே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருந்தேன், வெர்னியர் ஸ்கேல் டயக்ராமும் மெயின் ஸ்கேல் டயக்ராமும் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது கீழே 9 கோடு மேலே 10 கோடு ரெண்டும் சமமாக இருக்கும். அப்போது கீழே இருக்க 9 கோட்டில் மேலே இருக்க 10 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கோடு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஜாயின் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த பர்ஃபெக்டாக ஜாயின் ஆகிருக்க கோடு தான் விஎஸ்சி. 4வது கோடு ஜாயினாக இருந்தால் விஎஸ்சி வந்து 4, 6வது கோடு ஜாயினாக இருந்தால் விஎஸ்சி வந்து 6, அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் வெர்னியர் கேலிப்பர். ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்.